துறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்னேன்? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே உங்க 2 பேருக்காக தான் நான் வாழ போறேன். எங்க அம்மா என்னை எப்படிலாம் வளர்த்தாங்களோ அதை விட என் குழந்தைய ரொம்ப சந்தோஷமா நான் வளர்ப்பேன். இந்த உலகத்துல அவன் ஆசைப்படுற எதை கேட்டாலும் நான் அவனுக்காக செய்வேன். என்ன மலர் அப்படி பாக்குற? இல்ல அர்ஜுன், நமக்கு குழந்தை பொறுக்கட்டுமே, அதுக்குள்ள ஏன் இவ்ளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வைக்கிற? ஒருவேளை நீ எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நடக்காம போயிடுச்சுன்னா? எது நடக்காத மலர், குழந்தை விஷயத்துல இந்த மாதிரி பேசுறத நான் அன்னைக்கே சொன்னல. இல்ல அர்ஜுன், நான் அப்படி சொல்லல. நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவனுக்குன்னு நிறைய விருப்பங்கள் இருக்கலாம். அப்போ நீ நம்ம குழந்தைக்கு செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியாம அவன் ஆசைப்படுறத செய்ய வேண்டிய கட்டாயம் வரும்ல, அதைத்தான் நான் அப்படி சொன்னேன். அது இப்படியா சொல்லுவேன்? ஒரு நிமிஷம் நான் டென்ஷன் ஆயிட்டேன். எப்படி இருந்தா என்ன, என் குழந்தை என்ன ஆசைப்படுறானோ அதுதான் என்னோட ஆசையும். என் குழந்தைக்காக நான் எது வேணாலும் செய்வேன். ஆனா என் குழந்தைக்கு ஒண்ணுனா அதை தாங்கிக்க முடியாது. சரி அர்ஜுன், நீ கோவப்படாத. நீ நினைக்கிற அர்த்தத்துல எதையுமே நான் சொல்லல. கோவம்லாம் இல்ல மலர். நம்ம குழந்தைய பத்தி ஏதாவது சொன்னா